அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்களின் மக்களை பெற்ற மகாராசி அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்குங்க. இந்த படம் 1957ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு மகத்தான வெற்றி பெற்ற படங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கே. சோமு அப்படிங்கிறவர். அவர் சிறந்த இயக்குனர். அவர் வந்துங்க நடிகர் திலகத்துடைய நான் பெற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த படத்துடைய இயக்குனரும் கே. சோமு அவர்கள் தான். இவர் வந்துங்க இது இல்லாமல் நிறைய படங்கள் பட்டினத்தார், பாவி விளக்கு இதெல்லாம் இவர் இயக்கிய படங்கள். இந்த படமும் அப்படிதான். எப்படி மற்ற படங்கள்ல அவர் படங்கள்லாம் பாட்டு ரொம்ப ஹிட்டா இருக்கும். அதுபோல இந்த படங்கள்ல ஒரு 7, 8 பாட்டு ரொம்ப ஹிட்டான பாடல்கள். இந்த படத்துலைங்க தயாரிப்பு அப்படிங்கிறத பார்த்தா ஒரு சுவையான செய்தி. என்னன்னா, நடிகர் திரு வி.கே. ராமசாமி அவர்கள் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர். இவர் ஏ.பி. நாகராஜன் ஐயாவும் இவங்களும் 2 பேரும் ஒரு நெருங்கிய நண்பர்கள். அப்போ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி.கே. ராமசாமி அவர்கள் சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு அவ்வளோ பணம் கிடையாது, நீங்கள் எடுங்க, நான் வேணால் வந்து ஒர்க் பண்ணுறேன்ங்கிறாரு. இல்லை பரவாயில்ல, 2 பேர் சேர்ந்து எடுக்கலான்னு சொல்லி அப்படி இந்த 2 பேரும் சேர்ந்து வந்து எடுத்த ஒரு தயாரித்த ஒரு படம் தான் இந்த மக்களை பெற்ற மகராசி. இப்போ இந்த படத்துலைங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் திலகம் முக்கியமான கேரக்டர், பானுமதி அம்மா ஜோடியாக வருவாங்க. இப்போ நடிகர் திலகத்துக்கு அம்மாவா யார் வராங்க அப்படின்னா, கண்ணாம்பா அவர்கள் வந்து அம்மாவா வருவாங்க. இப்போ கண்ணாம்பா அவர்களுக்கு நடிகர் திலகம் மகன், அவருக்கு தங்கச்சி யார் அப்படின்னா எம்.என். ராஜம். அடுத்த இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னா வி.கே. ராமசாமி. அவர் வந்து தயாரிப்பாளர். அவர் வந்து இந்த படத்தில் கண்ணாம்பாவுக்கு அண்ணனா நடிப்பாங்க. இப்போ அவருடைய மகன் யார் அப்படின்னா எம்.என். நம்பியார். அப்போ எம்.என். நம்பியாருக்கு எம்.என். ராஜம் வந்து ஒரு முறை பொண்ணு மாரிங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, 2 குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை. வி.கே. ராமசாமினால தான் நடிகர் திலகத்துடைய அவங்க அப்பா வந்து அந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிடுறாரு. அவர் இந்த ஊர்லேயே இல்லை. அப்போ அந்த அவர் அப்பாவோடைய ஒரு துயரத்துக்கு காரணம் இவர் அண்ணன், கண்ணாம்பாவுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வி.கே.ஆர். அதனால் இந்த குடும்ப பகையை வந்து அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாங்க 2 பேரும் எம்.என். நம்பியார் அவர்களும் எம்.என். ராஜு அவர்களும் வந்து பட்டணத்தில் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ வரும்பொழுது அந்த காட்சிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவதுங்க, நடிகர் திலகம் அவர்கள் இந்த படத்தில் கொங்கு தமிழ் பேசி அசத்தி இருப்பாருங்க. அவ்வளோ அருமையான ஒரு நடிப்பு. அவருடைய அறிமுக காட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுதே, மணப்பாறை மாடு கட்டி அப்படிங்கிற அந்த பாட்டை தான் இவர் வந்து மாடை வந்து ஏர் கலப்பையில் வந்து உழுதுகிட்டே பாடக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப அதாவது நடிகர் திலகத்துடைய அந்த தோற்றமே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு வேஷ்டி வந்து கட்டியிருப்பார், ஒரு பனியன் போட்டிருப்பார், காதில் வந்து ஒரு கடுக்கன் போட்டிருப்பார், கையில் ஒரு மோதிரம், ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாரி போட்டிருப்பார், கழுத்தில் ஒரு செயின், தலையில் குடுமி. ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் கெட்டப். அதே நடிப்பு இந்த படத்தில் சொல்லவே வேண்டாங்க, அசத்துவார். எப்படின்னாங்க, ஒரு 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 இன்னசெண்டாக இருக்கக்கூடிய மாதிரியான நடிப்பு, கோபத்தை காட்டக்கூடிய கேரக்டர், அதே போல் வந்து அந்த காதலி வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பல விதமான இதில் இந்த நடிகர் திலகம் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதாவது எம்.என். ராஜம் அந்த தங்கச்சி மேலே வந்து ஒரு ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருப்பார். வந்து இந்த 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 ஊர்லேயே என்ற பிறந்தவ தான் அதிகம் படிச்சிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பெருமையாக சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பட்டணத்துலேருந்து வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். கீழே உளுந்து புரண்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்பியார் அவர்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். ஒரு சிறப்பானது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்பியார் வந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லவராக நடிச்சிருக்காரு. அதே போல் அந்த அவங்க எம்.என். ராஜம் அவர்களும் எம்.என். நம்பியார் அவர்களும் ஒரு முதல் காட்சியில் ட்ரெயின்லேருந்து வராங்க. அவங்க அறிமுக காட்சியில் அந்த ட்ரெயின் விட்டு இறங்கும் பொழுது அவரை நம்பியாரை வரவேற்கிறதுக்கு வி.கே. ராமசாமி அப்பா வந்திருப்பாங்க. அதே போல் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நடிகர் திலகமும் அந்த சர்வெண்ட் ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்தவுடனே பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்த உடனே நடிகர் திலகம் ரொம்ப காமெடி நல்லா இருக்கும். டேய், மணி அடிச்சுட்டாங்க, பேசாத, இனி பேசுனா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்பாரு. அதே போல் இந்த மணப்பாறை மாடு கட்டிங்கிற பாட்டப்போ கூடங்க இந்த பாட்டுக்கு நடுவில்
என்ற பல்ல காட்டுற வேலையை பாரு அப்படின்பாரு. அதுபோல ரொம்ப அந்த அவருடைய வசனங்கள், இந்த கொங்கு தமிழ் வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கும். இவருக்கு என்னன்னா நடிகர் திலகத்துக்கு நம்ம குடும்ப பகை இருக்கக்கூடிய மாமா வி.கே. ராமசாமி, அவருடைய பையனோட நீ எப்படி வரலாம் இந்த ட்ரெயின்ல, ஒரே ட்ரெயின்ல அப்படின்னு நடிகர் திலகம் கோவம். அதேபோல வி.கே. ராமசாமி அவர்களும் நம்பியார்ட்ட நீ எப்படி நமக்கு பிடிக்காத அந்த பொண்ணோட நீ வரலாம் நீ அப்படின்னு சொல்லி அவரை திட்டுவாங்க. இந்த மாரி போயிட்டுருக்கும். அப்ப அப்படி எம்.என். ராஜம் அவங்கள கூட்டிக்கிட்டு நடிகர் திலகம் நடந்து வந்துகிட்டு இருப்பார். எம்.என். ராஜம் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. இங்க ஒரு விஷயம் என்னன்னாங்க, இதுக்கு முன்ன நம்ம பார்த்த ரங்கவன் ராதா படத்துலயும் பானுமதி அம்மாவும், எம்.என். ராஜும் வருவாங்க. அதுல வந்து ரொம்ப சோகத்த பிழிவாங்க பானுமதி அம்மா. எம்.என். ராஜும் வில்லித்தனமான கேரக்டரா இருப்பாங்க. ஆனா இந்த படம் அப்படி இல்ல. ரொம்ப கலகலப்பா, ரொம்ப ஜாலியான ஒரு படம். இப்ப வந்து நடிகர் திலகமும், எம்.என். ராஜுமும் அப்படியே இந்த கிராமத்துல வருவாங்க வீட்டுக்கு. வரும்பொழுது அழகா எம்.என். ராஜன் கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் போட்டுட்டு பட்டணத்துல படிச்சுட்டு வந்தனால ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. வரும்பொழுது, "அண்ணா நீ கோவப்பட்டு கோவப்பட்டு உன் கண்ணெல்லாம் ரொம்ப சிவந்துருச்சு. இந்தா இந்த இந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடிய போட்டுக்க" அப்படின்பாங்க. "ஐயய்யோ! நான் மாட்டேன்." "இல்ல, இல்ல நீ போட்டுக்க." குடுத்தவுடனே அவருக்கு போடத் தெரியாது. மாத்தி போடுவார். அத போட்டுட்டு ஒரு மாதிரியான எக்ஸ்பிரஷன் குடுப்பாரு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாரு, "அம்மா இந்த கண்ணாடி போட்டேன். எல்லாமே பச்சை பசேல்னு தெரியுதும்மா" அப்படின்பாரு. அந்த மாரி ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாரி ஒரு சாக்லேட் குடுப்பாங்க எம்.என். ராஜா. அத சாப்பிட்டுட்டு அந்த சீன் கூட ரொம்ப நல்லா இருக்கும். "இது என்ன காகிதத்தில மடிச்சு வச்சிருக்கிறீங்க இந்த மிட்டாய்? இது ஒண்ணும் இல்லண்ணா, இது ஆரஞ்சு மிட்டாய்." அப்படியா? ஒண்ணு சாப்பிட்டுட்டு, சூப்பரா இருக்குதே. எனக்கு அந்த காகித மிட்டாய் இன்னொன்னு குடேன். இன்னும் நெறைய வச்சிருக்கியா?" அப்படின்லாம் கேட்பார். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே கண்ணாம்பா அவங்ககிட்ட நடிகர் திலகம் அவங்க சொல்லுவாங்க, "அம்மா இந்த ஊர்ல எத்தனையோ பொம்பளைங்க இருக்காங்க. யாருக்கோ அது ஒருத்தர் நாளுக்கும் ஒரு தலையில 2 ஜடை போடணும்னு தோணுச்சா? பாத்தியா என் பொறந்தவருக்கு தான் தெரிஞ்சிருக்குது அதெல்லாம்." அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். அதே சமயத்தில கோவத்தையும் வெளிப்படுத்துவார். இந்த மாரி நம்பியாரோட கூட வந்தது, அதுக்கெல்லாம் கோவப்படுவாரு. இப்ப இந்த படத்துலங்க பானுமதி அம்மாவும் நடிகர் திலகத்தோடைய காதல் வந்து மோதல் ஆரம்பிக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். பானுமதி அம்மா ஒரு மாட்டு வண்டியில வருவாங்க. அவங்க நடுவுல நடந்துட்டு போவாரு. "நீ வழி விடு" அப்படின்பாங்க. இப்ப அவரு வந்து பேசுவாரு. அப்ப ஏட்டி போட்டியா 2 பேரும் பேசுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இதுல வந்து ஒரு பானுமதி அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இந்த பயாஸ்கோப் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத" அப்படின்பாங்க. அதுக்கு இவரு பேசுவாரு. அந்த கொங்கு தமிழ் படம் பூரா எல்லாருமே பானுமதி அம்மா அவங்களுக்கு அப்பாவா வரக்கூடிய சாரங்கபாணி அவர்களும் அந்த கொங்கு தமிழ் ரொம்ப அழகா பேசுவாங்க. பானுமதி அம்மாவும் நடிகர் திலகத்துக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு. அவங்க கற்ற முறையில இருக்கக்கூடியது. இந்த மாரி இந்த அந்த அந்த மோதலே அப்படியே 2 பேர் காதலா மலர்ந்துரும். எம்.என். ராஜமும் நம்பியார் அவர்களும் காதலிப்பாங்க. அப்போ ஒரு அருமையான பாடல்ங்க. சூப்பர் பாட்டு அந்த பாட்டுங்க. அதாவது "ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா" அப்படிங்கக்கூடிய பாடல். அது வந்து நம்பியார் அவர்களும், எம்.என். ராஜும் பாடுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். சூப்பரா இருக்கும். இவங்களுடைய இந்த காதல் வந்து நடிகர் திலகத்துக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க அம்மாகிட்ட வந்து எம்.என். ராஜா திட்டுவாங்க. அவங்க அம்மா கோவம் வந்துட்டு ஓங்கி அடிச்சுருவாங்க ஒரு நடிகர் திலகத்த. அப்ப வந்து அந்த எம்.என். ராஜன் வந்து பதில் சொல்லுவாங்க. அது பதில் சொல்ல சொல்ல அப்படியே கண்ல அந்த கோவத்த வெளிப்படுத்தி தலையாட்டுவார். ம், ம், ம் அப்படின்லாம் பேசுவாரு. அந்த அந்த சீன்ல வந்து அம்மா அம்மா அடிச்சோனே கோவிச்சுட்டு போயிருவாங்க. நடிகர் திலகம் போயிருவாரு. போனதுக்கப்புறம் அ அ அந்த அன்னைக்கு பூரா சாப்பிட மாட்டாரு. அப்புறம் மறுபடியும் அம்மாவ சந்திச்ச உடனே ரொம்ப இன்னசென்ட்டா வந்து அழுதுகிட்டு, "நான் தெரியாம பண்ணிட்டேன்ம்மா" அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த காட்சி ரொம்ப சுவையா இருக்கும். அந்த படத்துல எல்லாமே அவருடைய கோபம், பாசம், அன்பு எல்லாத்தையும் இந்த படத்துல அ காமெடி, அன்பு எல்லாம் வெளிப்படுத்துவாரு. இந்த படத்துல வந்துங்க வில்லன் யார் அப்டின்னா, அ மாயாண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டருங்க. அவரு வந்து இவங்க இந்த சாரங்கபாணி அவங்களுக்கு சொந்தக்காரரு. அதாவது பானுமதிக்கு ஒரு மாமா மொற மாரி. அவரு பானுமதிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுவாரு. ஆனா பானுமதி நடிகர் திலகத்து மேல காதல் பண்ண அவருக்கு கோவம் வந்து அவரு தான் வில்லன். அவரு என்ன செய்வாங்கன்னா, நடிகர் திலகத்த வந்து அடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கையில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்பியார் வந்து அந்த குறுக்க நின்னு அந்த அடி அவரு மேல விழுந்துரும். அப்ப அ அந்த நம்பியார் மண்டை உடைஞ்சு மயக்கம் போட்டவுடனே நடிகர் திலகம் தூக்கிட்டு தன்னுடைய வீட்ல வந்து
முதலுதவி செய்வார். அப்ப முதல் உதவி செய்யும் பொழுது, காவல்துறையிலேருந்து வந்து இவரு தான் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்த கைது பண்ணிருவாங்க. அப்ப நம்பியார் வந்து மயக்கம் தெளிஞ்ச உடனே, "இல்ல, இல்ல நடிகர் திலகம் வந்து செங்கோடன் பேரு. செங்கோடன் காரணம் கிடையாதுன்னு" சொன்ன உடனே, அந்த ஒரு காட்சியில நம்பியார் அப்படியே பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்லுவார். என்னதான் ஒரு பகை இருந்தாலும், இப்ப காப்பாத்துனாரு பார்த்தீங்களா? அந்த அந்த ஒரு எக்ஸ்பிரன்ஸ் ரொம்ப அழகா காட்டுவாரு. இப்ப வந்து இது தங்கச்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ எத்தன தான் பகையா இருந்தாலும்னா, உன்னை இப்ப அவரு தான காப்பாத்துனாரு. அதனால நீ என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொன்னோனே, நடிகர் திலகம் மாறிருவாரு. "சரி, நான் உன்னை கண்டிப்பா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு வி.கே. ராமசாமி. அப்ப அந்த காட்சியில வி.கே. ராமசாமிக்கும் நடிகர் திலகத்துக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை. அ ஒரு கோபமா, ஆவேசமா பேசுவாரு. "நீ உள்ள போ. நீ வீட்டுக்குள்ள போ. நான் பார்த்துக்கிறேன்." அப்படிலாம் சொல்லுவாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, எம்.என். நம்பியாரும், எம்.என். ராஜம் அவர்களும் வீட்ட விட்டு எங்கேயோ போயிருவாங்க. இங்க வந்து பானுமதி அம்மாவ இந்த மாயாண்டின்கிறவரு வந்து கடத்திட்டு போயிருவாரு. இப்ப நடிகர் திலகம் போயி அவங்ககிட்ட சண்டை போட்டு பானுமதியாவ மீட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நடிகர் திலகம் வந்து இந்த எம்.என். ராஜா நம்பியார் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. ஆனா, வி.கே. ராமசாமி ஒத்துக்க மாட்டார். கடைசியில எப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வந்து அந்த மீதி கதை. அது ரொம்ப சுவையா இருக்கும். அந்த எப்படி அவங்க சேர்றாங்க 2 பேரும் நம்பியார், எம்.என். ராஜமும் எப்படி சேர்றாங்கங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. ரொம்ப கலகலப்பான படம், சிறந்த படம், நல்ல பாடல்கள் உள்ள படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.